வணக்கங்க. தீஷூஸ் குக்புக்கில் ரொம்ப ஃபேமஸான மைசூர் மசாலா தோசை, அதோட அதுக்குள்ளே வைக்கிற ஒரு ஸ்பெஷலான கார சட்னியும் தான். ஆரம்பிக்கலாமா? முதல்ல தோசைக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு நான் இங்கே 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 250 ml மெஷரிங் கப்பில் காட்டுறேன். இந்த அளவு தான் வருது. இதே கிளாஸில் 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கேன், சாதா பொன்னி அரிசி. அதோட 3/4 கிளாஸ் உளுந்து, ஒரு 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு, இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். அதோட ஒரு 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு, அதே மாதிரி 1/4 கிளாஸ் அவல், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கழுகிட்டு நம்ம ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சிடணும். இது இப்போ 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிருக்கு. நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் சேர்க்குறதா இருந்தால் ஒரே டைம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அரைச்ச மாவை கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன், ஏன்னா மாவு பொங்கிட்டால் வெளியே வந்துடும். அதனால் கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் அப்படியே வைக்கணும். ஓவர் நைட் வச்சுக்கலாம். இப்போது நான் நைட் அரைச்ச மாவு காலையிலுக்கு எனக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இப்போ தோசை பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இந்த மாவோட கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கணும். நான் எந்த கிளாஸில் அரிசி அளந்தேனோ அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் உப்பும் சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்தா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும், ஆனால் ரொம்ப ஸ்வீட் டேஸ்ட் தெரியாது. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு, ஆனால் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும், அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இந்த அரிசி மாவு மொத்த மாவோட அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்யறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு கலந்துக்கோங்க. ஆனால் தோசை செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாவது சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு இதை கலக்கி மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த தோசைக்கான கார சட்னி பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் மிளகாவை 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் இங்கே சாதா மிளகா 3, காஷ்மீரி சில்லி 4 எடுத்திருக்கேன். கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி, இல்லைன்னா சாதா வரமிளகா எடுத்தால் போதும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் பெரிய வெங்காயம் பச்சையாக சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, கூடவே ஒரு துண்டு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இதை இந்த மிளகா ஊற வச்ச தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. உங்களுக்கு பச்சை வாசனை பிடிக்காதுன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு டைம் எண்ணெயில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் கூட சட்னி அரைச்சிக்கோங்க. ஆனால் இப்படி பண்ணாலே சட்னி ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரணமாக இட்லி தோசை கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட வீடியோ நான் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் புதுசாக யாராவது பார்த்து அவங்களுக்கு உதவியாக இருந்தால் அதனால தான். இங்கே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு, கடலைப்பருப்பு, இஞ்சி, வரமிளகா, கருவேப்பிலை, கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து வணக்கியிருக்கேன். இதோட கொஞ்சம் பெரிய வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் கொஞ்சம் வணக்கிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பெரிய சைஸு உருளைக்கிழங்கும் ஒரு மீடியம் சைஸு கேரட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு உடச்சி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாவில் கொஞ்சம் போல் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன், அப்போ தான் தோசையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை, கூடவே தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது தோசைக்குள்ளே வைக்கிறதுக்கான உருளைக்கிழங்கு மசாலாவும் கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு டப்புன்னு ஒரு தேங்காய் சட்னி. அதுக்கு கொஞ்சம் துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சிடுறேன். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய்.
இதை சட்னியோடு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இனி தோசை ஊற்றிட வேண்டியது தான். இங்கே கல் நல்லா சூடாக இருக்குது. நான் இந்த மாதிரி வெங்காயத்தில் எண்ணெய் தடவி தோசைக்கல்லை உடைச்சிக்கிறேன். நான் இங்கே கொஞ்சம் நெய் அதோட எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் மட்டும் பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே நம்ம அரைச்சி வச்ச கார சட்னி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா அதை வச்சிடுறேன். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் வேக வைக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மைசூர் மசாலா தோசை ஹோட்டலில் நம்ம வாங்கும்போது நல்ல கலராக இருக்கும், இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த கார சட்னியும் தான். அவ்வளோதாங்க, நம்ம மைசூர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சும்மா பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் முடிஞ்சால் தட்டி விட்டுருங்க.